இந்த ப்ரோக்ராம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணின ஒரு ப்ரோக்ராம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி PHPல என்னென்ன கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். PHPல கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ஐடென்டிக்கல், not equal to, not identical. இதெல்லாம் PHPல இருக்கக்கூடிய கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். இந்த எல்லா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸுமே பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்ங்கிற ஒரு வகையை சேர்ந்தது. பூலியன் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டை மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். அதனால இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டருடைய ஃபைனல் ரிசல்ட்டுங்கிறது ஒன்று ட்ரூன்னு இருக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு இருக்கும். PHPயை பொறுத்த வரைக்கும் ட்ரூ அப்படின்னு வந்தது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா 1ங்கிற வேல்யூவை அது காட்டும். ஃபால்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு எந்த அவுட்புட்டுமே வராது, அது அப்படியே பிளாங்கா விட்டுரும், அந்த இடத்துல எந்த ஒரு வேல்யூவும் வராது. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நான் இப்ப சொன்ன விஷயங்களை நல்ல கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நாம இந்த ப்ரோக்ராமுக்கு உள்ள போகலாம். இங்க ஏங்கிற வேரியபிள்ல 5ங்கிற வேல்யூவும் பிங்கிற வேரியபிள்ல 2ங்கிற வேல்யூவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல, அதாவது முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல ஏ கிரேட்டர் தேன் பிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இதுல ஏனுடைய மதிப்பு 5, பியினுடைய மதிப்பு 2. இப்ப இதை நம்ம எப்படி வாசிக்கணும், இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி வாசிக்கணும்? ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு வாசிக்க கூடாது, இஸ் ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் போது இது ஒரு கேள்வி மாதிரி ஆயிடும். அதாவது ஏனுடைய வேல்யூ பியினுடைய வேல்யூ விட பெருசா அப்படின்னு மாறிடும். இதை நான் இந்த வேல்யூவோட சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதியிருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இஸ் 5 கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு கேட்கிறோம். அதாவது 5 2ஐ விட பெரியதா அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இது நம்ம கம்பேர் தான் பண்ண போறோம் இல்லையா, அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்க போறோம். அதாவது இதுக்கு தமிழ்லயே நம்ம என்ன சொல்றோம்னா ஒப்பீட்டு செயற்குறி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த 5ஐயும் 2ஐயும் நம்ம கம்பேர் பண்றோம். இஸ் 5 கிரேட்டர் தேன் 2? 5 2ஐ விட பெரியதா? ஆமா, 5 2 விட பெருசு தானே. அப்ப இதனுடைய பதில் என்னன்னா எஸ் அப்படின்னு வரும். இது ஒரு பூலியன் ஆபரேட்டருங்கிறதுனால எஸ்ங்கிறத ட்ரூ அப்படின்னு காட்டும். அப்ப ட்ரூ அப்படின்னா என்ன ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிசல்ட்டா கிடைக்கும். ஃபால்ஸ் அப்படின்னு இருந்தா எதுவும் வராது. இப்ப இது உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டினுடைய அவுட்புட் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏ லெஸ் தேன் பி அப்படின்னு இருக்கு. இப்ப ஏ லெஸ் தேன் பிங்கிறத நீங்க எப்படி வாசிக்கணும்னா இஸ் ஏ லெஸ் தேன் பி, அதாவது ஏ பியை விட சிறியதா அப்படின்னு வாசிக்கணும். இப்ப இதுக்கான வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இஸ் 5 லெஸ் தேன் 2? 5 2ஐ விட சின்னதா? 5 2ஐ விட சின்னது இல்லையே. அப்ப இதனுடைய பதில் என்னன்னா நோ. நோன்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு இருக்கிறதுனால நமக்கு எந்த அவுட்புட்டுமே வராது, அது பிளாங்கா விடப்படும். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பின்னு இருக்கு. ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படிங்கறத நம்ம எப்படி வாசிக்கணும்னா இஸ் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ பியை விட பெரியது அல்லது சமமானதா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்ப இதனுடைய மதிப்புகளை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. இஸ் 5 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2? 5 2ஐ விட பெருசா அல்லது ஈக்குவலா? இது பெருசு, ஈக்குவல் கிடையாது. ஆனா 5ங்கிறது 2ஐ விட பெருசுங்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னன்னா எஸ்ன்னு வரும். அப்ப எஸ் அப்படின்னா ட்ரூ இல்லையா? பூலியன் ஆபரேட்டர் எஸ் நோன்னு கொடுக்காது, ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். PHPல ட்ரூங்கிறத நம்ம 1 அப்படிங்கிற மதிப்புனால வெளியீடு நமக்கு கிடைக்கும். இப்ப இது மூணாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட். அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அதாவது ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி. இப்ப இதுக்கும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எழுதியிருக்கேன். இஸ் 5 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2? அதாவது 5 2ஐ விட சிறியது அல்லது சமமானதா? 5 2ஐ விட சிறியதும் இல்லை சமமானதும் இல்லை. இட்ஸ் நாட் லெஸ் தேன் ஆர் நாட் ஈக்குவல். அதனால நோ. நோன்னா ஃபால்ஸ். ஃபால்ஸ்ங்கிறதுனால நமக்கு எந்த அவுட்புட்டும் இங்க வரப்போறது இல்லை. அடுத்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்
A equivalent to B ஆன்னு கேட்கிறோம். அதாவது is A equivalent to B, அதாவது is 5 equivalent to 2. இது வந்து இந்த டபுள் ஈக்குவல் டு அப்படிங்கிறதும் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டுங்கிறத பத்தி நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கிறேன். ஏ அதாவது இது வந்து ரெண்டும் சமமான்னு பார்க்கும். இந்த 5ம் 2ம் சமமான்னு பார்க்கணும். இந்த ஆபரேட்டர் 3 ஈக்குவல் டு போடுறோம் இல்லையா, ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுறோம் இல்லையா, இது வந்து வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும், அதோட அந்த வேல்யூவோட டேட்டா டைப்பும் ஈக்குவலா இருக்கணும். அது வரும்போது நான் சொல்றேன். இப்ப இந்த கேஸ்ல பார்க்கலாம். இப்ப இஸ் 5 ஈக்குவலன்ட் டு 2, அதாவது 5ம் 2ம் சமமானதா அப்படின்னு கேட்கிறோம். 5 2 சமமானதா இல்ல. அப்ப நோ மீன்ஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ்ங்கிறதுனால நமக்கு எந்த அவுட்புட்டும் வரப்போறது இல்லை. அடுத்தது இந்த நம்ம இப்ப சொன்ன இல்லையா ஐடென்டிக்கல் அப்படிங்கிற இந்த ஆபரேட்டர் ஏ ஐடென்டிக்கல் டு பி, அதாவது 5 ஐடென்டிக்கல் டு 2 கேட்கிறோம். அதாவது 5ம் 2ம் நிகரானதா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது ஐடென்டிக்கல் அப்படின்னா ரெண்டும் நிகரா இருக்கணும். எப்படி நிகரானதா இருக்கணும், எப்படி ஐடென்டிக்கலா இருக்கணும்னா 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு இதனுடைய வேல்யூ, ரெண்டாவது இதோட டேட்டா டைப். இப்ப டேட்டா டைப் அப்படிங்கிறப்போ இந்த 5ம் இன்டீஜர் டேட்டா தான், இந்த 2ங்கிறதும் இன்டீஜர் டேட்டா தான். ஸோ டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மதிப்பு அப்படின்னு வரும்போது இது ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு மதிப்பு இருக்கிறதுனால இது ரெண்டும் ஐடென்டிக்கல் கிடையாது. ஒருவேளை இடத்துல இந்த 2க்கு பதிலா இன்னொரு 5 இருந்தது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப இது ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தினுடைய மதிப்பும் ஒண்ணுதான், ரெண்டுத்தினுடைய டைப்பும் ஒண்ணுதான். ஆனா அதே நேரத்துல இப்ப இந்த 5க்கு இந்த மாதிரி டபுள் கோட்ஸோ இல்ல சிங்கிள் கோட்ஸோ போட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மதிப்பு ரெண்டுத்துக்கும் 5 தான், ஆனால் ரெண்டும் வேற வேற டேட்டா டைப்புக்குள்ள வந்துடும். இது வந்து இன்டீஜருங்கிற டைப்ல வரும், இது ஸ்ட்ரிங்குங்கிற டேட்டா டைப்ல வரும். அப்ப ரெண்டும் வெவ்வேறு மதிப்புடையதா மாறிட்டு, அதாவது ரெண்டு வெவ்வேறு டேட்டா டைப் உள்ளதா மாறுறதுனால ரெண்டும் ஐடென்டிக்கலா இருக்காது. இப்ப நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன்ல 5ங்கிறது நாட் ஐடென்டிக்கல் டு 2ங்கிறதுனால இது வந்து நோ மீன்ஸ் ஃபால்ஸ்ங்கிறதுனால நமக்கு எந்த அவுட்புட்டும் வராது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் A not equivalent to B, அதாவது A is 5 not equivalent to B அப்படின்னு கேட்கிறோம். அதாவது 5 2க்கு சமமற்றதா, சமன் இல்லாததா அப்படின்னா ஆமா சமன் இல்லாததா. ஏன்னா இது 5 அது 2ங்கிறதுனால அப்ப இதனுடைய பதில் வந்து எஸ்ன்னா ட்ரூங்கிறதுனால நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா ஒரு 1 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். அடுத்தது இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட், இதுல ஏ நாட் ஐடென்டிக்கல், இந்த அதாவது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஆச்சரியக்குறியோட டபுள் ஈக்குவல் டு போட்டா இதை நம்ம எப்படி வாசிக்கணும்னா நாட் ஐடென்டிக்கல்னு வாசிக்கணும். 3 ஈக்குவல் இருந்துச்சுன்னா இது ஐடென்டிக்கல், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளை நாட்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த நாட் ஈக்குவல் இது வந்து நாட் ஐடென்டிக்கல், இது நாட் ஈக்குவல், இது நாட் ஐடென்டிக்கல். அதாவது எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் 2 ஈக்குவல் சிம்பிள் இருந்தது, இது நாட் ஐடென்டிக்கலா அப்படின்னு பார்க்கணும். இப்ப இஸ் 5 நாட் ஐடென்டிக்கல் டு 2, எஸ். 5ங்கிறது 2க்கு ஐடென்டிக்கல் இல்ல, எஸ். இப்ப எஸ்ங்கிறதுனால இதனுடைய ஆன்சர் ட்ரூன்னு இருக்கும். இப்ப ட்ரூன்னு இருக்கிறதுனால நமக்கு 1ங்கிறது அவுட்புட்டா கிடைக்கும். அதனால இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரோக்ராமோட ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது 1 1 1ன்னு ஒரே லைன்ல வரும். ஏன் ஒரே லைன்ல வரும்னா இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த ஸ்டேட்மெண்ட்லயுமே பிஆர் டேக் இல்ல. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இதுல ஃபால்ஸ்ன்னு வந்த இடங்கள்லாம் பிளாங்கா வருமா சார்னா வராது, தொடர்ச்சியா 1 1 1ன்னு பக்கத்துல தான் வரும். இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல கூட நான் கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பேன், ஆனா உண்மையில அவுட்புட் அந்த மாதிரி இருக்காது. தொடர்ச்சியா 1 1 1ன்னு 4 1 மட்டும்தான் வந்திருக்கும்.